என்ன புக் படிச்சிருக்கீங்க? சுவாமி விவேகானந்தரின் எனது சிந்தனைகள் படிக்கிறேன். ஆமா, அன்னைக்கே சொன்னீங்களே விவேகானந்தர் பத்தி. ஆமா, அதுல நிறைய பொய்யா சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்களே. ஆமா, அன்னைக்கு விவேகானந்தர் இந்த காவிகள் அந்த பசு கோமாதா காவலர்கள் அவர்கிட்ட அவர்கிட்ட நிதி உதவி கேட்கறாங்க சொல்லும்போது அவர் அவங்கள கடுமையாக கண்டிக்கிறார். நீங்கெல்லாம் மாடு தான் உங்களுக்கு தாயா இருக்க முடியும், உங்களுடைய புத்தி மாட்டுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி விரட்டி விடுறாரு. அது போல இந்த காவிகளை எல்லாம் கண்டிச்ச செய்தியை சொன்னோம். ஆனா சில நேரங்கள்ல அவர் பேசுறது பார்த்தா இப்போ நம்ம அன்னபூர்ணி பேசுற மாதிரியே இருக்கும். ஒருவேளை அன்னபூர்ணிக்கு இவர் தான் குருவோ அப்படின்னு. என்ன சொல்றாரு, நான் அமெரிக்காவில் இருந்தப்போ என்கிட்ட சில ஆச்சரியமான சக்திகள் எல்லாம் தோன்றுச்சு அப்படின்றாரு. ஒருத்தர் பார்த்த உடனே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றத அப்படியே கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட தவறான நோக்கத்தோட என்னை ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சு வர்றவங்க எல்லாம் பயந்து விலகி போயிட்டாங்க. நான் பார்க்குற ஒவ்வொருத்தர் மனசுலயும் அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனின்னுவாங்கல்ல, அப்படி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றாரு. ஆனா அதுக்கப்புறமா அமெரிக்கால இருந்து வந்த பிறகு ஏன் அவரு அந்த சக்தி என்ன ஆச்சுன்னு தெரியல. அது அமெரிக்காவிலே விட்டுட்டு வந்துட்டாரான்னு, லக்கேஜ் மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இது சாதாரணமா இந்த போலி சாமியார்கள் சொல்ற வார்த்தைகள் தான். அவ்வளவுதான். துறவின்றவங்க வெறும் ஒரு மனித நேயத்தோட இருக்கக்கூடியவர்கள். அதுதான் ஆன்மீகத்துக்கு உண்மையான இலக்கணம்னு சிலர் சொல்றாங்க இல்லையா. அப்படின்னா ஆன்மீகம்னா எந்த பொருளாசையும் இருக்கக்கூடாது, ரொம்ப இயல்பா இருக்கணும், மற்றவர்களுக்கு எந்த கெடுதியும் நினைக்கக்கூடாது. ஆனா இவர் என்கிட்ட அற்புதமான சக்தியெல்லாம் இருந்துச்சு, அர்த்தம் மனசுல இருக்கிறது அப்படியே கண்ணாடி போல தெரியும்ன்றாருன்னா, அவரு இந்த ராமகிருஷ்ணருடைய சீடர் இல்லையா. ராமகிருஷ்ணர் காலமாகறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவர் முன்னால இவர் உக்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த காளி இவர் உடம்புல புகுந்துக்குச்சான், விவேகானந்தரனுடைய உடம்புல புகுந்துக்குச்சான். அதுக்கு சீடர் கேட்கிறாரு, அவருக்கு ஒரு சந்தேகமா இருக்குது, நீங்க இதை எதுனா உருவகமா சொல்றீங்களா, ஒரு உதாரணத்துக்காக தான் இப்படி சொல்றீங்களா அப்படின்றதுக்காக கேட்கிறாரு சந்தேகமா. அவரு இல்ல அவர் என்கிட்ட உட்கார வச்சுட்டு என்னை உத்து பார்த்தபடியே சமாதியில ஆழ்ந்துட்டாரு. அப்போ மின்சாரம் போல ஒரு சக்தி என்ன அப்படியே உடம்புக்குள்ள புகுந்துச்சு, நான் அப்படியே அசையாம உட்காந்துட்டேன். எவ்வளோ நேரம் அப்படி உட்காந்துருந்தேன்னு தெரியல. நான் கண்ணை முழிச்சு பார்த்தா ராமகிருஷ்ணர் அழுதுட்டு இருக்கிறாரு. என்னன்னு கேட்டா, என்னுடைய சக்தி மொத்தத்தையும் உங்ககிட்ட இன்னைக்கு ஒப்படைச்சிட்டேன், நான் ஓட்டாண்டி ஆயிட்டேன், இனிமேல் நீ தான் இந்த சக்தியை வச்சுக்கிட்டு நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்ற. அதனால தான் அன்னபூர்ணி சொல்லுவாங்க, அப்படியே உச்சந்தலையில இருந்து அப்படியே ஒரு சக்தி இறங்குச்சு ஒரு நாள் அப்படின்னு. அது போல இந்த மாதிரி இப்போ அன்னபூர்ணி எல்லாம் புடுங்கிறதுக்கு முன்னோடி இவர் தான். பகுத்தறிவோட சிந்திச்சா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராமகிருஷ்ணர் மொத்த சக்தியும் இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா இவர் ஏன் 39 வயசுல செத்து போயிட்டாரு இல்லையா? அது ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு யாருன்னா பதில் சொல்லுவாங்களா? சரி, அவர் சொன்ன தத்துவங்கள்ல ஏதாவது சிறந்த தத்துவமா இருந்தா சொல்லுங்களேன். சிறந்த தத்துவமா? அவரு வழக்கமா சாப்பிட்டு முடிச்ச உடனே தம் அடிச்சுக்கிட்டு ஒரு முறை சொன்னாராம், நன்றாக சமைக்க தெரியாதவன் நல்ல துறவியாக இருக்க முடியாது, மனம் தூய்மையாக இருந்தாலன்றி நல்ல சுவையான சமையலை செய்ய முடியாது அப்படின்னு. எவ்வளவு அருமையான தத்துவம். விவேகானந்தர் சொன்ன அரிய தத்துவம். போதுமா? முடியல. மகிழ்ச்சி, நன்றி. இந்த புத்தகத்தை எல்லாரும் படியுங்க.